நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் ஏபிஐ. இதுதான் பேஸ் யூஆர்எல், இதுதான் எண்ட் பாயிண்ட். இப்போ நமக்கு 400 பேட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் காட்டுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் ரெக்வயர்டு, அதனால தான் நமக்கு அந்த எரர் காட்டுது. இப்போ பாடிக்கு போயிட்டு நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு இமெயில் கொடுக்கலாம். அதுக்கான ஒரு பாஸ்வேர்டும் நம்ம விருப்பம்தான். இது லாகின் ஏபிஐன்றதுனால அந்த மெயில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்கணுன்றது மேண்டேட்ரி. இந்த இமெயில் டெஸ்டிங் பர்பஸ்க்காக பேக்எண்டில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தது தான். அதை தான் நம்ம இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஹிட் பண்ண உடனே நமக்கான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடுச்சு. கெட் ஏபிஐ மாதிரி டேட்டாவை ஃபெச் பண்ணிட முடியாது. போஸ்ட் ஏபிஐயில் நம்ம ஒரு சில டேட்டா கொடுக்கணும். இப்போ போஸ்ட் மெத்தடோட கோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ போஸ்ட் மெத்தட்கான கோடில் பேஸ் யூஆர்எல் எண்ட் பாயிண்ட்டை பாஸ் பண்ணுறோம். பாடியில் வாங்கின இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை இங்கேயும் வாங்கி ஹெட்டரில் கான்டென்ட் டைப்பை மென்ஷன் பண்ணிட்டா நமக்கான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடும். நம்மளுடைய ரெக்வெஸ்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா 200ன்ற கோடும், இன்கேஸ் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா 400ன்ற கோடும் டிஃபால்ட்டாக காமிக்கும். இப்போ இதே கான்செப்ட் யூசர் இன்டர்ஃபேஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? யூசர் வழக்கமாக இமெயிலையும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிட்டாங்கன்னா லாகின் கிளிக் பண்ண உடனே லோடர் அங்கே நடக்குது. அப்போ பின்னாடி கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் நடக்குதுன்னு அர்த்தம். இப்போது கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரும் அதோடைய மெத்தட்ஸும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே போல் அமேசிங் கண்டென்ட்டுக்கு ஸ்கோடை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள்.